ஆராதனத்திற்காக முதல்லயே நிறைய பேர் வந்துட்டீங்க. ஸோ praise God. அந்த அளவுக்கு நீங்க மணமகனையும் மணமகளையும் நேசிக்கிறீங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம will invite Pastor Sampath, Reverend Sampath. He is the principal of MABC Bible College and also the presbyter of the Chennai South AG Churches. So I would like to invite him to start with the opening prayer. நாம் யாவரும் கண்களை மூடிச்சோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்ல மாலை வேளைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்கள், நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஜெரி விமிசா இவர்களுடைய திருமணத்தை ஆண்டவரே முன்னின்று நடத்துவதற்கு உம்மை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த இடத்தை ஆளுகை செய்வீராக. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்படுத்தி நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, முதல் திருமணத்தை ஏதேன் தோட்டத்தில் நடத்தி வைத்த எங்கள் தேவன் இந்த திருமணத்தை ஆண்டவரே ராஜா தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய சமூகத்தினாலும் மூடி இதை முன்னின்று நடத்தும்படியாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஊழியக்காரர்கள் எத்தனை பேர்கள் ஆண்டவரே நாங்கள் முன்னின்றாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இதை முழுமையாய் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ராஜா, எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நேர்த்தியாய் நடக்கட்டும், உங்களுடைய கிருபையோடு நடக்கட்டும், உங்களுடைய ஆவினாலே நடக்கட்டும், உங்களுடைய சமூகம் ஆட்கொண்டு நடத்தட்டும். ராஜா, உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே திருமணத்தில் நீர் வந்து ஆசீர்வதித்து நீர் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய வல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Pastor Sampath, for leading us in prayer. Let's get ready to welcome the groom, Jerry Jensen. Please. Jerry is accompanied by his dad, his mom and his sister. அவங்க அம்மா, தாய், தந்தை, தங்கையோடு ஜெரி வந்து கொண்டிருக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்கலாம், எல்லாரும் பின்னாடி தான் வர்றாங்க. ஏன் அவ்வளவு சீரியஸா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஸ்கிரீன்ல போடுறாங்க, அதனால ஜெரிக்கு பின்னாடி அவர்கள் குடும்பத்திற்கு பின்பாக வந்து கொண்டிருப்பது சாலமன் மேஷாக், அவருடைய மிக நெருங்கிய நண்பர், the best friend of Jerry, the best man himself, and groomsmen Steve, Simeon, Reuben and Manoa. Jerry தொடர்ந்து will have the bridal procession. Let's welcome the bride. மணமகளை வரவேற்பதற்காக நாம் எல்லோரும் எழும்பி நிற்கலாமே. Let's all stand up to welcome the bride. Thank you. We have the bridesmaid Purvika, Lassie and Merlin, the maid of honor Laura Sophia, the flower girls Cutesies, Jency, Ancy and Princey.
தன்மாயும் சேர்ந்த நீயின் மைந்தனே இவர்கள் இரு கையும் இணைக்க வாழுமே மெய்மானவாளனான தெய்வகுமாரகே சபையாமலையாய் துதிக்கும் ஆவியே நீரும் இந்நேரம் வந்து இவ்விரு பேரையும் இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்வாழ்த்தி தீர்ந்திடும் ஏதேனில்லா தீர்மானம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இப்பொழுதும் பக்தியுள்ளோர் விவாகத் தூய்மையாம் மூவர் பிரசன்னமாவா உம்மோரை வாழ்த்துவார். Thank you. Let's all be seated. உட்காரலாம். எல்லோரும் இந்த மணமக்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீங்க. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இப்போதும் கூட நாம் எல்லோரும் சேர்ந்து துதி ஆராதனை ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். நம் மத்தியில இருக்கிற பாஸ்டர் வெஸ்லி நியூபிகின் அவர்கள் வந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாக நம்மை நடத்தும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் வெஸ்லி நியூபிகின் அவர்கள் ஃபுல் லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஜெயகான் ஊர்ல இருக்கிற ஃபுல் லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்ல சீனியர் பாஸ்டரா இருக்கிறார். So I just welcome Pastor Reverend Wesley to please come here and lead us in a time of worship. Thank you, Pastor. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். பொதுவாகவே திருமணங்களிலே எல்லாரும் ஸ்டெப்பாக இருக்கும். ஆனால் இந்த திருமணம் வித்தியாசமானது. ஆமென். கர்த்தர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. ஆகவே என்னோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை படுத்த போகிறோம். ஆமென். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி என்று சேர்ந்து கையில் தட்டி நாம் உற்சாகமாய் பாடி கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் சேர்ந்து கையில் தட்டி உற்சாகமாய் கர்த்தரை பாடி துதிக்க வருகிறோம். ஹல்லேலூயா. துதிக்கோ கர்த்தரை கொண்டு வருகிறோம். வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி உமக்கு சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் மகிமை வாக்கி நடத்தினே குறைவுகளை
மனதுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி சேர்ந்து சொல்லுவோம். நன்றி உமக்கு. ஹல்லேலூயா. Yes, we worship you, God. உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடி துதிப்போம். தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி. ஹல்லேலூயா. மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி. Hallelujah. Oh, thank you, Lord. சொல்கிறோம். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை துதித்து, இதுவரை நடத்தின தேவன், இதுவரை நடத்தின எபினேசர். நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உங்களுக்கா. தண்ணீரை கடந்தேன். ஆமென். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே. நன்றி ஐயா. ஆபத்து நாளில் நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினேன். நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து பாடும். கர்த்தரை உயர்த்தி. ஆமென். நன்றி நன்றி. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் செய்த நன்மையை நினைத்து, ஓ நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உயர்த்திடுவேன். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. நன்றி ஐயா. ஆமென். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். சத்தம் உயர்த்தி சொல்லுவோம். நன்றி. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நிரப்படும் நம்மை. Thank you Jesus. நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண எல்லாரும். ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிற இடத்துல நாம் எளிமை நின்று ஆமென் ஒரு சில நிமிடம் கர்த்தரை துதிக்க போகிறோம். Hallelujah. I request everybody to stand up to your feet. Amen. Hallelujah. கர்த்தரை உயர்த்தி அவரை துதிக்கும் இடத்துல அவர் நம்மத்தில் இறங்கி வருகிற தேவன். Hallelujah. கண்களை மூடி கைகளை உயர்த்தி அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் இறங்கி வந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் நம்ம மத்தியில் இறங்கி வருவாராக. அவர் மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். Hallelujah. Oh, we thank you, Jesus.
Thank you, Lord. இதோ மனிதர்கள் மத்தியில். Thank you, Jesus. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. கைகளை உயர்த்தி சொல்லும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை ஒரு விசை கூட சேர்ந்து பாடும். உமக்கு சிங்காசனம் சகதரதியந்தரனா துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவில் ஹல்லேலூயா வசித்திடு விரும்பிடும் தெய்வம். உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். Every hand lifted up and just worship Him. சுத்த அலங்காரம் தேவனுடைய மெல்லிய பிரசன்னம் நிரப்படும். ஓ ஆமென். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே. ஹல்லேலூயா சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா தூயரே தூயரே. எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி
சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே பாத்மகே. Let's sing this song in English. Hallelujah. Hallelujah. For the Lord Almighty reigns. Hallelujah. Hallelujah. For the Lord Almighty reigns. Hallelujah. Holy, every hand lifted up and sing. Holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb, for you are holy. Holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. ரெண்டு கரங்களை உயர்த்தி கடைசியா ஒரு முறை சொல்லுவோம். தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னத்திற்காய் ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த திருமண வைபவத்தை கர்த்தர் நடத்துவீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் முற்றிலுமாய் ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம். Thank you so much, Pastor Wesley, for that wonderful worship. I believe the first man, Adam and Eve, when they were married, there were angels surrounding and worshiping the Lord like this, like how we are worshiping the Lord right now. So thank you. அடுத்தபடியாக we will have a Bible reading. Pastor Lydia Charles அவர்கள் முன்பாக வந்து Zion Pentecostal Church னுடைய பாஸ்டர் லிடியா சார்ல்ஸ் அவர்கள் முன்பாக வந்து ஒரு வேத பகுதியை நமக்காக வாசிப்பார்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை. Genesis chapter 2 verses 18 to 24. வேத வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய் கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும்
என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். We are going to go into a time of listening to the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக ரெவரண்ட் சுரேஷ் அவர்கள் முன்பதாக வந்து இந்த செய்திக்காக ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரெவரண்ட் சுரேஷ் அவர் டிவைன் கார்டன் அசம்பிளி ஆஃப் கார்டனுடைய சீனியர் பாஸ்டராக இருக்கிறார், கலெக்டர் நகர், சென்னையில். தயவுசெய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்புறம் திருமணம் நடத்தி வைக்க போகிறார்கள். அதற்காக உங்கள் மொபைல் ஃபோன்களை சைலண்ட் மோடில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்தில் இந்த திருமணத்தில் வந்திருக்கிற அனைவரையும் உடைய கருத்தில் தருகிறோம். ஜெரி, நிமிஷா இவருடைய திருமணத்துக்காக உங்களுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீர் பேசுவீராக. படைப்பில் எல்லாவற்றையும் நல்லதென்று கண்ட தேவன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி உருவாக்கி நீரே கொண்டு வந்தீர். நீரே அவர்களை உடைய திருமணத்தை ஆரம்பித்து கொடுத்தீர். ஆண்டவரே, வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களிலும் உங்களுடைய வார்த்தைக்கு எங்களுக்கு தீர்வு இருக்கிறது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த வார்த்தையை கேட்கிறதா நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், குடும்பங்களை பலப்படுத்தும். வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், எல்லா உறவினர்களும் உடைய கருத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். He needs no introduction. Reverend Chadwick Mohan, the lead pastor of New Life Assemblies of God, Chennai. இந்த சாயங்கால வேளையில் இந்த நல்ல திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்திடுவோர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. விமிஷா அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த சாயங்கால வேளையில் வந்து இறங்கி ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த வேளையிலும் பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் குடும்பமானது, நான் பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது அவர்கள் என்னுடைய சீனியராக இருந்து மட்டும் அதே போல இப்படி பைபிள் காலேஜில் இருந்தார்களோ அதே போல இன்னும் அதே மாதிரி இருக்கிற ஒரே பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவர் துதிப்போம். அவருடைய மகனுடைய திருமணத்தை இன்றைக்கு வந்து அனுசரிக்க ஆண்டவர் உதவி செய்ததற்காக நன்றி. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், மலை பிரசங்கத்தை ஆண்டவர் மத்தேயு ஆனவன் அதை முற்றிலுமாய் எடுத்து தொகுத்து ஒரே இடத்துல வைத்து கடைசியாக ஒரு கதையை ஆண்டவர், ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். இருவர் வீட்டை கட்டுகிறார்கள். ஜெரியும் நிமிஷாவும் இந்த சாயங்கால வேளையில ஆண்டவரோடு சேர்ந்து ஒரு உடன்படிக்கையை செய்து ஒரு வீட்டை கட்டும்படி வந்திருக்கிறார்கள். இந்த வீடானது எந்த அஸ்திபாரத்தில் கட்டப்பட வேண்டும் என்று அவர்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும். இருவர் வீட்டை கட்டினார்கள். ஒருத்தன் கண்மலையான கற்பாறையின் மேல் கட்டினான், இன்னொருவன் மணலின் மேல் அந்த வீட்டை கட்டினான். அந்த வீடு கட்டி முடிக்கும் பொழுது எல்லாமே நல்லாதான் இருந்தது. ஏன்னா வெளியரங்கமாய் தோற்ற விதத்திலே எல்லாமே நல்ல விதமாய் தான் இருந்தது. ஆனா ஒரு நாள் மழை, பெருவெள்ளம், ஒரு புயல், ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருகிறது என்று ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். ஒரு வீடு நிலைத்து நின்றது, இன்னொரு வீடு அழிந்து போனது. ஒரு வீடானது நிலைத்து நின்றது, இன்னொரு வீடானது அழிந்து போனது. வெளியரங்கமாய் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா உள்ளரங்க வாழ்க்கையில ஒரு வீடானது கற்பாறையான கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடாய் இருந்தது, இன்னொரு வீடானது அஸ்திபாரமானது மணலாய் இருந்தது. Jerry and Vimisha have come together to build a home. It's all about the foundation. It's not about the decor of what is happening this evening. இந்த சாயங்கால வேளையில எவ்வளவு அழகாக இந்த திருமணத்தை நடத்தி வைத்தோம் என்று அது முக்கியமானதல்ல. எவ்வளவு பூக்களை வைத்து நம்
இந்த திருமணத்தை டெக்கார் பண்ணும் என்றது முக்கியமல்ல. உங்களுடைய வெளியரங்கமான வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு முன்பாக எவ்வளவு அலங்காரமாய் இருப்பது என்று அது முக்கியமான காரியம் அல்ல. உங்க வாழ்க்கையானது அஸ்திபாரமானது எந்த விதமான அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்றதுதான் முக்கியம். Therefore, Jerry and Mimisha, you need to understand that the foundation is more important than all the external decors of your life. இயேசு இந்த மலை பிரசங்கத்தில் 3 முக்கியமான அஸ்திபாரங்களை பற்றி சொல்லுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உங்கள் வாழ்க்கையில் சண்டே ஸ்கூலில் படித்திருந்தீங்கன்னா இந்த வசனமானது மனப்பாடமாய் தெரியும். Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு யாவும் கூட கொடுக்கப்படும். That's the first foundation on which you need to build a house. முதலாவது தேவன், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய நீதி. அதில் உங்களுடைய வாழ்க்கையை கட்டினீங்கன்னா எந்த விதமான புயல் வந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் திரும்பி பாருங்கள். திருமணமானவர்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் அதிகமான என்னது இருக்குது, புயல், அதிகமான கஷ்டங்கள், வருத்தங்கள், உபத்திரவங்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னது இருக்குது, உபத்திரவங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் ஒவ்வொரு திருமண வாழ்க்கையிலும் நிச்சயமாய் வரும். ஆனால் அந்த உபத்திரவமான சூழ்நிலைகள் மூலமாய் வந்து போகனாலும் அந்த அஸ்திபாரமான கற்பாறையின் மேல் உங்களுடைய வாழ்க்கையை கட்டியிருந்தீங்கன்னா நிச்சயமாய் உங்களோட வீடு என்னதாகாது, அழிந்து போகாது. Jerry and Mimisha's house and their family will never be destroyed because it's built on the rock, and this rock is the word, this rock is Christ himself, and this rock is putting Jesus first. உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா இயேசுவை முதலிடத்தில் வைத்திருந்தீர்கள் என்றால் உங்கள் வீடு அழியாது. சரி மிமிஷா, தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுக்கும் முதல் இடத்தை நிச்சயமாய் கொடுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெரியோட வீட்டை ஆண்டவர் கட்டுவார், விமிஷாவோட வீட்டை ஆண்டவர் கட்டுவார். 2 பேரும் சேர்ந்து இந்த கட்டுகிற இந்த வீட்டை நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து. Secondly, Matthew chapter 5 and verse 44. Love your enemies. Do good to them that persecute you. Do good to them that insult you. Do good to them that willfully plan and scheme against you. ரெண்டாவது, ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவரை ஒருவர் அன்பு கூறணும்னா எந்த அளவுக்கு அன்பு கூறணும்னா, உனக்கு விரோதமாக இருக்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்கள். Jerry and Mimisha, you need to understand that you are not against one another because God has joined you together as one flesh. ஒரே சரீரமாய், ஒரே ஆத்மாவாய், ஒரே ஆவியோடு கட்டப்படும்படி இந்த சாயங்கால வேளையில் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். நீங்க 2 பேரும் விரோதிகள் அல்ல. நீங்க 2 பேரும் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணும், அன்பு கூறணும். அன்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னா, உங்களை விரோதிக்கிறவர்களை அன்பு கூறணும்னா கணவன் மனைவியை நிச்சயமா என்ன பண்ண முடியும், அன்பு கூற முடியும். And therefore, second important foundation is that you need to love one another. Love God first. Love one another. Because out of this love will overflow the peace of God and the joy of God. எங்க அன்பு இருக்கிறதோ அந்த இடத்துல சமாதானம் இருக்கும், அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும், அந்த இடத்துல நீடிய பொறுமை இருக்கும், தயவு இருக்கும். எல்லா விதமான ஆவியின் கனிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் அன்பானது நிச்சயமாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அன்புக்காக தான் நம்ம முற்றிலுமாய் நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும், ஒப்பு கொடுத்து. அந்த அன்பானது இந்த உலகத்தில் இல்லை. This love is not having its source in this world. This love is only found in Christ.
அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீங்கள் தேடினீங்கன்னா அந்த அன்பானது உங்களுடைய வாழ்க்கையில ஊற்றப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாழ்க்கையில மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையிலையும் அந்த அன்பு நிச்சயமாய் ஊற்றப்பட வேண்டும் என்றால் இந்த அன்பானது இந்த உலகத்துல இருக்கிற அன்பல்ல. ஏன்னா இந்த உலகத்தின் அன்பானது என்னது, சீக்கிரத்துல முடிந்து போய்விடும். கொஞ்ச நாள்ல எல்லாம் முடிந்துடும். ஒரு 3 மாசத்துல அந்த excitement of love is over. But if you want to tap into an unending love, you got to tap into the agape love of Christ. அப்போ முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அவருடைய பிரசன்னத்தையும் அவரை ஆராதிக்கிறதுலையும் அவரிடத்துல ஜெபிக்கிறதுலையும் உங்களோட வாழ்க்கையை நிச்சயமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் இருக்கும். அந்த அன்பின் மூலமாய் ஜெரி விமிஷாவை அன்பு கூர்ந்தாள் என்றால், அந்த அன்பின் மூலமாய் விமிஷா ஜெரியை அன்பு கூர்ந்தான் என்றால் அப்போ அந்த அன்பு என்னது இருக்கும், நிலைத்திருக்கும். So the first foundation is seek God first, love God first. The second foundation is that you got to love one another. Number 3, கடைசியாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். Do not store treasures for yourself in this earth, because the thieves break in and steal. The worms actually destroy those treasures. Where your treasure is, that's where your heart will be. மூன்றாவதாக, do not love this world. உங்க குடும்பம் நல்ல விதத்தில் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் ஆசையை என்ன பண்ணணும்? Love God first, love one another, and let not the things of this world come in between you. Come in between you and God. Come in between both of you. நிறைய இடங்கள்ல அவங்களோட வாழ்க்கை சீரழிந்து போகிற நிலைமையில கொண்டு போய் விடுகிற காரியங்கள் என்றால் தங்களோட வாழ்க்கையில இந்த உலகத்தின் ஆசைகள், பொருள் மேல் இருக்கிற ஆசைகள், இந்த உலகத்திற்காக ஓடி 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 உழைத்து கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போன எத்தனையோ பேரை வேதாந்தத்தில் மட்டும் பார்க்கறதில்லை, நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்க்குறோம். Therefore, Jerry and Vimisha, do not love this world. Do not love this world. இந்த உலக ஆசை உங்களுக்குள்ள இல்லைன்னா தேவனுடைய ஆசைகள், தேவனுடைய தரிசனங்கள், தேவன் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறாரோ, ஊழியத்தில் என்ன வைத்திருக்கிறார்களோ, இந்த உலகத்தில் என்ன வைத்திருக்கிறாரோ, உங்கள் குடும்பத்திற்கு என்ன வைத்திருக்கிறார்களோ, உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, இந்த extended family, what you got to be doing, what you need to be doing about your friends and family and the ministry and the mission that God has given you, that will become your focus. ஒரு வீடு நிலைத்து நின்றது, மறு வீடு அழிந்து போனது. அதற்கு முக்கியமான காரியம் என்னென்றால் அஸ்திபாரம். Therefore, the foundations are important. Love God first. Love one another. Do not love this world. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஜெரியும் விமிஷாவையும் கையில் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய கரத்தில் நீங்கள் அவர்களை எடுத்து இந்த வீட்டை கண்மலையான கிறிஸ்துவின் மேல் அந்த அஸ்திபாரத்தில் கட்டும்படி அவர்களுக்கு நீர் கிருபையை தருவீராக. உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய வல்லமையும் இந்த கப்பல் மேலே எப்பொழுதும் சதா காலங்களும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். உம்முடைய ராஜ்யத்தை இந்த குடும்பத்தின் மூலமாய் கட்டி எழுப்போம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you, Reverend Chadwick, for this wonderful word of God. கர்த்தருடைய வார்த்தையை அழகாக பகிர்ந்து கொண்டதற்காக ரெவரண்ட் சாட்விக் அவர்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். முக்கியமான தருணத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு சீனியர் பாஸ்டர், கிரேஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சினுடைய சீனியர் பாஸ்டர் அவர்கள் ரெவரண்ட் சாம்சனை நான் வரவேற்கிறேன். இவரை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. என்னுடைய திருமணத்தையும் அவர் தான் நடத்தி வச்சார். பாஸ்டர் ஜான்சனுடைய திருமணத்தையும் அவர் தான் நடத்தி வச்சார். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு I think he would have conducted millions, if not thousands of weddings. Thousands, if not millions of weddings. 3,000 weddings, பார்த்தீங்களா? So, தயவு செய்து I request Pastor Samson, Reverend Samson, to please come forward. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த திருமண வைபவத்துக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இது எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு திருமணம்.
ஆகவே உங்கள் இருவரை இணைத்து வைப்பதிலே நான் மிக சந்தோஷம் அடைகிறேன். உங்கள் அப்பா அம்மா கல்யாணத்தையும் நடத்துவதற்கான பாக்கியம் கிடைத்தது. உங்கள் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை நடத்தும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமானால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது வரைக்கும் ஆண்டவர் ஆயுசையும் நீடித்த நாட்களை கொடுத்தா நன்றாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அஸ்திபாரத்தை குறித்த ஒரு நல்ல வார்த்தையை கேட்டோம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மறக்கக்கூடாத ஒன்று உங்களுடைய கிராண்ட்பா அண்ட் கிராண்ட்மா. பாஸ்டர் ஜெபமணிதாஸ் அவர்கள், மேரி சிஸ்டர் மேரி ஆண்டி அவர்கள் எனக்கு அவங்க சித்தப்பா சித்தி. அவர்கள் நிமித்தம்தான் இந்த குடும்பம் இந்த அளவுக்கு உருவானது. அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலங்களிலே அவர்கள் பட்ட கஷ்டங்கள் பாடுகள் நிறைய உண்டு. ஆகிலும் விடாப்பிடியாக அந்த ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். சென்னையில் தான் ஊழியம் செஞ்சாங்க. அப்புறம் கடலூருக்கு கர்த்தர் அவர்களை அனுப்பினார். ஆகவே அங்கே ஒரு ஊழியத்தை அவர்கள் ஸ்தாபித்திருக்கிறார்கள். ஒரு அருமையான குடும்பத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தம் அவர்களை ஒரு நாளும் நீங்கள் மறக்க வேண்டாம், மறக்கக்கூடாது. அவர்களுடைய பாடல்கள் 2 பாடல் எனக்கு ரொம்ப இஷ்டம். துதிசை மனமே துதிசை அப்படின்ற ஒரு பாடல் அவங்க எழுதினது. இன்னொன்று காப்பார் உன்னை காப்பார் அப்படின்ற ஒரு பாடல்லையும் அவங்க எழுதினது. இந்த 2 பாடல்லையும் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் எல்லா மேடைகளிலே பாடுவார்கள். ஆகவே அந்த ஒரு அருமையான பிரபல்யமான ஒரு பாடலை, காலத்தால் அழியாத ஒன்றை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அதே போல் காலத்தால் அழியாத குடும்பத்தை அவர்கள் உருவாக்கி, எல்லாரும் அவர்கள் குடும்பத்தில் ஜான் ஒருவரை தவிர மற்ற எல்லாரும் ஊழியத்தில் இருக்கிறாங்க. நானும் அவரை பார்த்து சொல்லுவேன், ஜான் கட்டாயம் இந்த ஊழியத்துக்கு வரணும். சரி, இப்போ அவர் என்எல்சியில் வேலை செய்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு நாளையும் ஒரு காலத்தை வச்சிருப்பார், அப்பொழுது இந்த ஊழியத்தை செய்யலாம் என்று அவரிடத்திலே நான் சொல்லுகிறது உண்டு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 பேர் எழுந்து நில்லுங்கள். ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். நான் இன்னொரு பிரசங்கத்தை செய்ய எனக்கு ஆர்வம் இல்லை. திருமணம் என்பது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. எல்லாரும் சந்தோஷமா இருங்களேன். எல்லாரும் ஏதோ துக்க முகமாக இருக்கிறது மாதிரி இருக்குது. திருமணம் என்றாலே சந்தோஷம்தான் இல்லையா? உன் இள வயதின் மனைவியோட சொல்லுங்க, மகிழ்ந்திரு. அவளே நீ நேசிக்கப்படத்தக்க பெண் மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக, அவளுடைய நேசத்தால் மயங்கி இருப்பாயாக. இவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு சந்தோஷம். சமையல்காரருக்கு சந்தோஷம், துணி கடைக்காரருக்கு சந்தோஷம், ஷூ கம்பெனிக்கு சந்தோஷம், காய்கறி கடைக்காரருக்கு சந்தோஷம், டெய்லருக்கு சந்தோஷம், இப்படி நிறைய நான் சொல்லலாம். ஆனால் எல்லாத்தோட பெரிய சந்தோஷம் யாருக்கு? உங்கள் இருவருக்கு. ஆகவே இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. ஆண்டவருடைய சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இப்பொழுது 2 பேருடைய பேரண்ட்ஸ் முன்னால் வரும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். ஜெரி, விமிஷா உடைய பேரண்ட்ஸ், நீங்கள் வந்து அருகே நிற்க உங்களை அன்பாக கேட்கிறேன். உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த திருமணம் நடத்தப்படுகிறது. கர்த்தர் அவர்களை இணைத்து வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் இணைத்ததை. இங்கே இருக்கிற ஊழியர்காரர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த திருமணத்தை நடத்தி வைத்தாலும் தேவன் தான் சர்வ வல்லமை உள்ளவர் உங்களை இணைத்து வைக்கிறார். அது ஒரு பாக்கியமான ஒன்று. கர்த்தர் வீட்டை கட்டாராகில். ஆகவே கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டி எழுப்புவதற்கு எல்லா நிலைகளிலும் கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தினர். ஆகவே கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வருங்காலத்தின் எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. நீங்கள் மறக்கக்கூடாத 3 பேர்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, உங்களை உருவாக்கின தேவன், உங்களை படைத்தவர். அவருடைய சுவாசம் உங்களை உருவாக்கிட்டு, அவருடைய ஆவி உங்களை பராமரித்தது. அவர்தான். அவர் இல்லை என்றால் நீங்கள் இல்லை. நீங்கள் பிரமிக்கத்தக்க விதமாக ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார். அம்மா உருவாகும் முன்னமே உங்கள் கருவை அவருடைய கண்கள் கண்டது.
இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். ஆகவே உங்களுக்கு பெயரை கொடுத்து உங்க கருவை கண்டு உங்களை உருவேற்படுத்தி பிரமிக்கத்தக்க விதமாக உண்டாக்கி இன்றைக்கு நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால் தேவன் உங்கள் மேல் பாராட்டின தயவு கிருபை. இரண்டாவது, உங்களுடைய பெற்றோர், அவர்கள்தான் இந்த உலகத்துக்கு நீங்கள் வருகிறதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள். அவர்கள் உங்களை சுமந்து உங்களை இந்த அளவுக்கு நீங்கள் வளருவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவருடைய ஜெபம், அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய பிரயாசம், அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட், இப்படி நிறைய காரியத்தை நான் சொல்லக்கூடும். அவர்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை. ஆகவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கனத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர்களை மறவாதிருங்கள். வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை என்ன? ஒரே ஒரு கற்பனை வாக்குத்தத்தம் இருக்கிறது. என்னதென்றால், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆகவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம் எப்போது கொடுத்து நீங்கள் அவர்களை பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, உங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தினவர்கள், அவர்கள் மிக முக்கியமானவர்கள். உங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தினவர்கள். அது ஒருவேளை உங்கள் போதகராக இருக்கலாம், போதகர் அம்மாவாக இருக்கலாம், சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், உங்களோடு படித்த ஒரு கல்லூரி மாணவர்களாக மாணவிகளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவர்களையும் மறந்து விடாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் அவர்களுக்கும் ஒரு இடம் இருக்கிறது. ஆகவே இந்த 3 பேரையும் மறந்து விடாதீர்கள். சத்தியத்தில் சரியாக நடத்தினவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் திருமணம் என்கிறது ஒப்பந்தம் கிடையாது. இன்றைக்கு அநேகர் திருமண ஒப்பந்தம் என்று பேசுகிறார்கள். மேரேஜ் கான்ட்ராக்ட் என்று சொல்லுகிறார்கள். திருமண ஒப்பந்தம் கிடையாது. திருமணம் என்கிறது உடன்படிக்கை. அதாவது உலகத்தில் நிறைய கல்ச்சர் இருக்கிறது. ஆனால் பைபிள் கல்ச்சர், பிப்ளிக்கல் கல்ச்சர் எதுவென்றால் உடன்படிக்கையின் நாயகன். ஸ்திரீயானவள் பிரமாணத்தினாலே கட்டப்படுகிறாள். ஒரு தாலியோ ஒரு மோதிரமோ வேறு கலாச்சார காரியங்களோ உங்களை திருமணத்தில் இணைப்பதில்லை. உங்களை திருமணத்தில் இணைப்பது தேவனுடைய சன்னிதானத்தில் நீங்கள் தருகிற வாக்குமூலங்கள், பிரமாணங்கள், அவைகள் தான் மிக முக்கியமானவைகள். நீங்கள் சொல்லுகிற அறிக்கை, அதை ஆண்டவர் காண்கிறார், உங்களை இணைக்கிறார். உலக திருமணங்கள் எல்லாம் மனம், அதாவது இணைகிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் கிறிஸ்தவ திருமணம் உங்களுடைய மனம் இணைகிறது மட்டுமல்ல, 2 சரீரங்கள் இணைகிறது. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவராயிராமல் ஒருவராயிருப்பார்கள். பவுல் இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் உங்களை இந்த காரியத்திலே இணைக்கிறது ஒரு ஆசீர்வாதமான பாக்கியமான ஒன்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உடன்படிக்கையை நீங்கள் வாழ்க்கையின் இறுதி பரியந்தம் காத்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதற்கு ரத்தம் தேவை, உப்பு தேவை, ஆசாரியன் தேவை, வேத வசனம் தேவை, தேவன் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு உடன்படிக்கை நீங்கள் நிலை நிறுத்த முடியும். இயேசு புது உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அதற்காக அவர் பலியானார், அன்பு கூர்ந்தார், தியாகம் செய்தார், பாடுகளை சகித்தார். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் அவர் அந்த புது உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். அதே மாதிரிதான் திருமணமும் ஒரு உடன்படிக்கை. வேதத்தில் நிறைய உடன்படிக்கை குறித்து எழுதியிருக்கிறது. அதில் ஒரு பிரதானமான உடன்படிக்கை திருமண உடன்படிக்கை. மன்னிக்கணும். ஓகே, என்ன சொன்னேன்? உடன்படிக்கை தேவனால் ஏற்படுத்தப்படுகிற ஒன்று. அதில் ஆண்டவர் இருக்கிறார். ஒப்பந்தத்தில் மனுஷன் தான் இருப்பான். 2 கம்பெனிகள் தான் இருக்கும். லாப நஷ்டத்தை கணக்கிடும். ஒப்பந்தத்தை நீங்க உடைக்கலாம், முறிக்கலாம், திருத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உடன்படிக்கை நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. மரணம் தான் அந்த உடன்படிக்கையை உடைக்க முடியும். அது வரைக்கும் மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு என்று வேதம் சொல்லுகிற திருமணம் உடன்படிக்கை. திருமணம் தான் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள முன் உதாரணம். அவங்க தான் கிறிஸ்து மணவாளன், சபை மணவாட்டி. கிறிஸ்து அன்பு கூர்ந்தார், சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது. இந்த 2 சரியா போனால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகும். சரி, நீங்கள் இப்பொழுது இந்த திருச்சபைக்கு முன்பதாக தேவனுடைய சன்னிதானத்தில் உடன்படிக்கை செய்யும்படியாக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இருவரும் முழு சம்மதத்தோடு, முழு பிரியத்தோடு, முழு நிச்சயத்தோடு, முழு தீர்மானத்தோடு இந்த உடன்படிக்கையை பங்கு பெறும்படியாக வந்திருக்கிறீங்களா? ஆம், ஆம். சரி,
இப்பொழுது இந்த பெண்ணை இந்த புருஷனுக்கு கொடுக்கிறது யார்? விமிஷா அவர்களை நீங்கள் ஐயா முன்னால் வந்து, நீங்கள் இப்போ 2 பேரும் ஐயா இன்னும் கொஞ்சம் முன்னால் வரீங்களா ஐயா? ரைட், தேங்க்யூ. ஓகே, நீங்கள் கை பிடிச்சி கொடுத்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் அவங்கள. இப்போ 2 பேரும் ஒருத்தர் பாருங்கள், என்னையை பார்க்காதீங்க. ஐயா அந்த கையை ஜெரியுடைய வலது கையில் கொடுங்க ஐயா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் கைகளை வச்சுருக்க. இது பேரண்ட்ஸுடைய ஆசீர்வாதம். இங்கே எல்லோரும் இங்கே பாருங்களேன், நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கங்களேன். நீங்கள் இப்போ போய்க்கு வந்துக்கலாம். சரி, உட்காந்து கையை விட்டுறக்கூடாது தம்பி. ஆமாம், நான் சொல்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும் இல்லை. இப்போ அது கடைசி வரைக்கும் அதான் மரண பரிந்துன்னு சொல்லி. சரி, இப்போ 2 பேரும் என்னையை பார்க்காதீங்க, நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பாருங்க. ஓகே தம்பி, உங்களுக்கு ஒரு மைக் தாங்கப்பா. ஓ இருக்குதா? பட் இருந்தாலும் இல்லை, அது கேட்குமா எல்லாருக்கும்? சரி, கையில் வச்சுக்கிறீங்களா? சரி, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், என்னையை பார்க்கக்கூடாது. அவங்களுடைய கண்ணையும் முகத்தையும் பார்த்து இந்த உடன்படிக்கை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும். ஓகே, சொல்லுங்க. இங்கே கூடி வந்திருக்கிற யாவரும் சாட்சியாக இருக்க ஜெரி ஆகிய நான் விமிஷா ஆகிய உன்னை இன்று முதல் என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கனப்படுத்தவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை கைப்பிடித்து விவாகம் செய்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக ஆஸ்திகளை உனக்கு சுதந்திரமாக தருகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென் ஆமென். இப்ப மைக் அவங்க கையில கொடுங்க. இப்ப கேட்டு அவருடைய முகத்தை பார்த்து நீங்க சொல்லணும். சொல்லுங்க. இங்க கூடி வந்திருக்கிற யாவரும் சாட்சியாக இருக்க விமிஷா ஆகிய நான் ஜெரி ஆகிய உம்மை இன்று முதல் என் விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கனப்படுத்தவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் உமக்கு பணிவிடை செய்யவும் வாக்கு கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென் ஆமென். இப்ப மைக் ஒருத்தர் வாங்குங்க. இப்ப கையை விட்டுட்டு இந்த முக்காடை எடுத்து அந்த பக்கம் போடுங்க. அன்வெயில் பண்ணுங்க. பைபிள் எக்ஸ்சேஞ்ச் பண்றது இருக்க. உங்களுடைய திருமணத்திற்கு அடையாளமாக, ஆதாரமாக, அச்சாரமாக, அஸ்திபாரமாக வேத புத்தகத்தை முதலாவதாக நீங்கள் இருவரும் மாற்றிக்கொள்கிறீர்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையை ஜீவ வழி. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான். அதுதான் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த வேதத்தை நீங்கள் ஒரு நாள் மறக்கவே கூடாது. இது உங்களுடைய நாவில் மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளத்திலும், உங்களுடைய இல்லத்திலும், உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் இந்த வேதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது, பிரசங்கத்தில் கேட்டீங்க, முதல் அஸ்திபாரது தான். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதை தேடுவதற்கு ஆண்டவர் ஆதாரமாக கொடுத்திருக்கிறது அவருடைய வார்த்தை. வானம் பூமி அழிந்தாலும் அவருடைய வார்த்தை என்ன செய்யாது? அது நிறைவேறும் அளவும் அது அழிந்து போவதில்லை, ஒளிந்து போவதும் இல்லை. ஆகவே இதன்படி உங்களுடைய வாழ்க்கை வகுத்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக, சந்தோஷமாக, சமாதானமாக,
திருப்தியாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை நாங்கள் தான் தீர்மானிக்கலாம், இந்த உலகம் தீர்மானிக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் திருப்தியை நீங்கள் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். ஆகவே வேதத்துக்கு அடுத்த காரியம் எல்லாவற்றிலே உங்களுடைய வாழ்க்கை திருப்திகரமாக இருக்க வேண்டும். சாட்டிஸ்ஃபேக்டரி லைஃப். சரிங்களா? சரி, இப்பொழுது நீங்க வாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். கர்த்தரை நாம ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, இவர்கள் தேவனுக்கு பிரியமான, பரிசுத்தமான, உண்மையான, குணசாலியான, ஆண்டவருக்கு பிரியமான, பயந்த ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைத்துக்கொள் ஆண்டவர் எல்லா விதத்திலே கிருபை தருவாராக. பாஸ்டர் ஜேம்ஸ் சாலமன் அவர்கள் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபம் செய்வார்கள். நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்கள் கைகளை நீட்டி பிள்ளைகளை வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. There shall be showers of blessing. Hallelujah. There shall be showers of blessing. This is the promise of God. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. சர்வ வல்லமுள்ள தேவனே, ஊழியர்களாக நாங்கள் யாவர் இணைந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெரி மிஷா அவர்கள் இருவரையும் கேட்ட வசனத்தின்படி மகிமையான குடும்பத்தை கட்டியெழுப்ப, இந்த 3 அஸ்திமானத்தின் மேல் கட்டியெழுப்ப இவர்களை நாங்கள் நம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். எண்ணாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள், சங்கீதம் 128 சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள், உபாகமம் 28 சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவர்களிலிருந்து பலிப்பதாக, சந்ததி சந்ததியாக, தலைமுறை தலைமுறையாக நாங்கள் கேட்டது போல இவர்கள் வாழ்வை ஆசீர்வதித்தருளும். ஊழியர்களாக நாங்கள் இணைந்து மீண்டும் இவர்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஜெரியும் விமிஷாவும் பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கு முன்பதாகவும் தேவனுடைய சன்னிதானத்திலேயும் அறிக்கை செய்து உறுதிக்கு அடையாளமாக கைப்பிடித்தும் வேத புத்தகத்தை மாற்றிக்கொண்டும் தெரிவித்தபடியினாலே நம்முடைய இந்திய தேச சட்டத்தின்படியும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை நியமத்தின்படியும் இவர்கள் இருவரும் புருஷனும் மனைவியுமா இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அறிவிக்கிறேன். தேவன் இணைத்த இவர்களை மனுஷன் எவனும் பிரிக்காதிருப்பானாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க உட்கார்ல. எப்ப சேர் பத்திரமா போடுங்க பின்னால. இப்போதும் கூட மணமக்கள் அந்த ரெஜிஸ்டரில் சென்று சைன் போடுகிற வரைக்கும் நம்முடைய இசைக்குழுவினர் பாடல்களை பாடுவார்கள். ரெவரண்ட் வெஸ்லி, ப்ளீஸ் டேக் ஓவர். Thank you. Lovely Lord, you are all to me. Lovely Lord, full of purity, worthy of you are bright as the sunrise and fairest of all. Unto you all the glory will be.
மங்கள மங்கள நித்திய மங்களவே மங்கள முக்தியும் நாதனும் நீ மங்கள நித்திய மங்களவே மங்கள முக்தியும் நாதனும் நீ எங்கள் பூங்கவனே எங்கள் தூங்கவனே உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்தமாக துவ அத்தன் கத்தனம் ஆவிராம் தேவனே. Thank you, Reverend Samson. Thank you so much. And thank you, Reverend Wesley. I would like to invite the father of the groom, Reverend N. Johnson, the senior pastor of Full Life Assemblies of God Center, to please come forward and deliver the word of thanks. இந்த மகிழ்ச்சியான மாலை வேளையிலே ஜெரி விமிஷா இவளுடைய திருமணத்தில் பிரசன்னமாகி இந்த மணமக்களை ஆசீர்வதித்த தேவாதி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த அருமையான ஆராதனை ஸ்தலத்தை இந்த திருமணம் நடத்த நமக்கு கொடுத்து உதவிய ரெவரன் டி மோகன் அவர்கள், நம்முடைய திருவேற்காடு நிறைவாழ்வு ஏஜி சபை உருவாக காரணமானவர் அவர்தான். அவர் மூலமாக தான் நம்முடைய சபை அவருடைய 25வது கிளை சபையாக துவங்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே இந்த திருமணம் நடப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். பாஸ்டர் டி மோகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த திருமணத்தில் வந்து மிக அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த ரெவரண்ட் டாக்டர் சாட்விக் சாமுவேல் அவர்கள், பாஸ்டர் டி மோகன் அவருடைய மூத்த மகன், த லீட் பாஸ்டர், நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் சென்னை அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட். அடுத்து இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்த ரெவரண்ட் டி சாம்சன் அவர்கள், என் மனைவியுடைய அண்ணன். எங்கள் திருமணத்தையும் அவர் தான் நடத்தினார். என் மகன் திருமணத்தையும் அவர் நடத்தி வைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். பாஸ்டர் அவர்கள் கிரேஸ் அசம்பிளி ஆஃப் காட் சபை நுங்கம்பாக்கத்தினுடைய சீனியர் பாஸ்டராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். அடுத்து மணமகளுடைய பாஸ்டர் சிஸ்டர் லிடியா, த ஜயன் பெண்டிகாசல் சர்ச் தலைமை போதகர் சித்தூர், அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், காட் பிளஸ் யூ. அது மாத்திரமல்ல, இந்த திருமணத்தை மிக அருமையாக எம்சி பண்ணின மாஸ்டர் ஆஃப் செரமனி என்னுடைய அருமை நண்பர் பிலிப் அன்சாரி அவர்கள், நானும் அவரும் வேதாம கல்லூரியில் ஒன்றாக படித்தோம். மிக அருமையாக இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தார். பாஸ்டர் அன்சாரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அன்சாரி. அடுத்து வெள்ளூர் ஜோனலுடைய ஓவர்சியராகவும் கல்பாக்கம் ஆல்ஃபா கிரேஸ் அசம்பிளி ஆஃப் காட் சபையினுடைய தலைமை போதகராக இருக்கிற ரெவரண்ட் ஜேம்ஸ் ஆலமன் அவர்களும் வந்து இந்த திருமணத்திலே பிரசன்னமாக இருப்பதற்காக நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். அது மாத்திரமல்ல, எம்ஏபிசி பைபிள் காலேஜுடைய தலைமை போதகரும் சென்னை சவுத் செக்ஷனுடைய பிரஸ்பீட்டருமாக இருக்கிற ரெவரண்ட் சம்பத் அவர்களும் திருமணத்திலே வந்து பங்கெடுத்ததுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். அது மாத்திரமல்ல, ஆண்கள் ஐக்கியத்திலே அசம்பிளிஸ் ஆஃப் காட் மென்ஸ் ஃபெலோஷிப்பில் இருக்கிற கோஆர்டினேட்டர்ஸ் என்னுடைய அழைப்பை ஏற்று அநேகர் வந்திருக்கிறீர்கள். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி உங்கள் அன்பை மறக்க முடியாது. உங்களுடைய வருகைக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்கள் ஐக்கிய தலைவருக்கும் கோஆர்டினேட்டர் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த அழைப்பை ஏற்று அநேக ஊழியர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த வரிசை ஃபுல்லாக ஊழியர்கள் தான் இருக்கிறீங்க. இவ்வளவு ஊழியர்கள் வந்து இந்த மணமக்களை வாழ்த்துவது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாய் கருதுகிறோம். வந்த ஊழியர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். தூரமான இடங்களிலிருந்து எங்கள் உறவினர்கள் அநேகர் வந்திருக்கிறீர்கள், நண்பர்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். அதே போலவே பெண் வீட்டார், நீங்கள் யாவரும் நீண்ட தூரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி பிரயாசப்பட்டு வந்து இந்த திருமணத்தில் பங்கெடுத்திருக்கிறீங்க. பெண் வீட்டார் யாவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய ஊழியத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த இடத்திலே வந்திருக்கிற திருவேற்காடு நிறைவாழ்வு ஏஜி சபையினுடைய கிளை சபை ஊழியர்கள், உதவி ஊழியர்கள், வாலண்டியர்ஸ் மற்றும் விசுவாசிகள் யாவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்,
இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதே இடத்திலே வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மணமக்களை வாழ்த்தி அதன் பின்பு நடைபெற இருக்கிற திருமண விருந்திலும் தவறாமல் பங்கெடுக்கும்படி உங்கள் யாவருக்கும் அன்போடு கூட நான் கோரிக்கை வைக்கிறேன். ஒரு முறை கூட உங்கள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. முடிப்பதற்கு முன்பாக ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட். இப்போ ஒரு கடைசி ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு போதகரை அழைக்க போகிறேன். அதற்கு முன்பாக ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட். இவங்க ஜெபம் பண்ணி முடித்த பிறகு பொண்ணு மாப்பிள்ளையும் இறங்கி அப்படி நடந்து அப்படி போவாங்க. சரிங்களா? அப்போது அதுக்கு கொஞ்சம் வழி விடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாய் மச்சான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சான் அப்படிலாம் நம்ம இடையில இறங்கி சொல்லிடாதீங்க. சரியா? நம்ம ஜெரியோட ஃப்ரெண்ட்ஸு அநேகர் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். சரிங்களா? கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி செஷன்லாம் இடையில பண்ணிக்கிட்டே போவாங்க. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாய் கொஞ்சம் அமர்ந்திருந்தால் நன்றாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா 10 வருஷம் கழித்து இவங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது இடையில யாராவது பூந்து கை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல மெமரபுளாக இருக்கட்டும். இன்றைக்கி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இவர்கள் தான். அதனால் இந்த சென்டர் ஐயில் மட்டும் அவங்களுக்கு விட்டுருங்க. சரிங்களா? ஓகே. டபுள் பார்க் யாராவது பண்ணியிருந்தால் உங்கள் வெஹிக்கிள்ஸை இவங்க வெளியில் போன பிறகு நீங்கள் அதை கொஞ்சம் வெளியில் போகிறவங்களுக்கு உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்புறமா கடந்து போகிற வரைக்கும் எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்துருப்பீங்களா? தேங்க்யூ ஸோ மச். அப்படியே ரெவரண்ட் ஜான்சன் சொன்னது போல் எல்லோரும் இருந்து இதே இடத்துல ரிசப்ஷனும் நடக்கும். பொண்ணு மாப்பிள்ளை சென்று ட்ரெஸ் மாற்றிட்டு வருவாங்க. இங்கே ரிசப்ஷன் நடக்கும். ரிசப்ஷனில் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு விட்டு செல்லும்படியாய் இரு வீட்டார் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போதும் கூட நாம் கடைசி ஜெபத்திற்காக ரெவரண்ட் வால்டர் அவர்களை நான் வரவேற்கிறேன். முடிந்த பிறகு பாஸ்டர்ஸும் ஊழியக்காரர்களும் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ செஷன் இருக்குது. ரெவரண்ட் வால்டர், சீனியர் பாஸ்டர், ஹைவே ஏஜி சர்ச், உளுந்தூர்பேட்டை அண்ட் பிரஸ்பிட்டர் ஆஃப் உளுந்தூர்பேட், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் லீட் அஸ் இன் த க்ளோசிங் ப்ரேயர். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியத்தை செய்கிறதான தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த திருமண வைபவத்திலே உம்முடைய பிரசன்னம் இருந்தபடினால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக நீர் இந்த பிள்ளைகளை இணைத்தீரோ அந்த நோக்கம் இந்த பிள்ளைடைய வாழ்க்கையில் முழுமையடைய ஆண்டவர் கிருபை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் பாக்கியத்தினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த பிள்ளைகளை நீர் முடிசூட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை உடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. எந்த விதமான மனுஷிக சக்திகளும் இந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே குறுக்கிடாதபடி தேவ பிரசன்னத்திலே இவர்கள் மகிழ, தேவ பிரசன்னத்திலே வாழ ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. உடைய கிருபை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இந்த திருமணத்திற்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மீதியாக இருக்கிறதான இந்த திருமண வைபவத்தின் மீதி பகுதியிலும் தேவ பிரசன்னம் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இந்த நாளிலே இந்த திருமண வைபவத்திலே ஒரு குடும்பமாக இணைந்திருக்கிறதான இந்த பிள்ளைகளோடும் கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். தேங்க்யூ.